ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா லுசாக்கா, ஜாம்பியா. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பிளேஸ் கலிம்பா ரெப்டைல் பார்க். அதாவது இது ஒரு க்ரொக்கடைல் பார்க் ப்ளஸ் ஸ்னேக், அப்புறம் இன்னும் கொஞ்சம் காட்டு விலங்குகள்லாம் வச்சு இது ஒரு பார்க் மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க. இங்கே நம்ம மேஜராக பார்க்க போகிறது முதலைகள் தான் இங்கே அதிகமாக இருக்கும். அது இல்லாமல் எல்லா வகையான பாம்புகளும் இங்கே இருக்கும். ரொம்ப கொடிய வகையான பாம்புகள்லாம் இங்கே டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க நம்ம பார்க்குறதுக்கு. இங்கே நம்ம பார்க்குற அந்த மலைப்பாம்பு பைத்தான்னு சொல்லக்கூடிய பாம்பு வந்துட்டு நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக நம்ம கையில் கொடுத்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரியெல்லாம் அலோவ் பண்ணுறாங்க. நம்ம போன மெயினான ரீசன் அந்த உள்ளே இருக்குல்ல இந்த பெரிய பாம்பு, இந்த மலைப்பாம்பை வச்சு ஒரு தோலில் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில் தான் போனேன். பட் போன டைமில் பார்த்திங்கன்னா அந்த பாம்பு எதுவும் சாப்பிட்டுட்டு அந்த இடத்த விட்டு நகராமல் அப்படியே ரொம்ப நேரமாக அப்படியே இருக்குது. ஸோ அதனால் அங்கே உள்ள கைடு வந்துட்டு இப்போதைக்கு இது முடியாது, இது மூவ் ஆகணும், இதை வெளியில் எடுக்கணுனாக்கா கொஞ்ச நாள் ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னதுனால ஒரு சின்ன பாம்பு, அதோட குட்டியை வச்சு நாங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்திருக்கோம். அதெல்லாம் நான் உங்களுக்கு அப்புறம் காமிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற பாம்புகள்லாம் அங்கே இருக்கிற நம்ம பார்க்குறதுக்காக வச்சுருக்க பாம்புகள். ஸோ இதில் ஒவ்வொரு பாம்போட டீட்டெயில்ஸ், அதோட விஷத்தன்மை, அதனால் என்னென்ன நடக்கும், எவ்வளோ சைஸ் வளரும், அது மாதிரி எல்லா டீட்டெயிலுமே போட்டு டிஸ்பிளே போர்டு மாதிரி ஒவ்வொரு பாம்புக்கும் வச்சுருக்காங்க. இது மாதிரி ஒரு 10-15 வகையான பாம்புகள் ஒவ்வொரு கிளாஸ்லையும் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. நாங்கள் இதை பார்க்குறப்பெல்லாம் ஒவ்வொன்றும் நாங்கள் ஹேண்ட் மூமெண்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் வச்சு பார்க்குறோம், அதோட மூமெண்ட்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு. ஒரு சில பாம்புகள் ஆக்டிவாக மூமெண்ட்டில் இருக்குது, ஒரு சில இதெல்லாம் இருக்கிற இடமே தெரியாமல் ரொம்ப அப்படியே சைலண்ட்டாக உள்ளே உட்காந்துருக்கு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கொடூரமான பாம்புகள், இந்த காட்டுவிரியன் பாம்பு, அந்த மாதிரி நிறைய பாம்புகள். இப்போ பார்க்க போகிறது வந்துட்டு இந்த பாம்பு வந்துட்டு தனியாக வச்சுருக்காங்க, பஃப் ஆடர்ன்னு சொல்லிட்டு ஒரு வகையான பாம்பு. இது பார்த்திங்கன்னா நம்ம மனுஷனை விட பாதி அளவு தான் வளரும்னு சொல்லிட்டு போட்டிருக்கதில்ல. இதோட பாய்சன் ரொம்ப டேஞ்சரான பாம்பு. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. 2 அடி 3 அடி அந்த அளவுக்கு தான் சைஸ் இருக்குது. ரொம்ப டேஞ்சரான பாம்பு. தனியாக போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு பாம்புகளும் ஒவ்வொரு வகையான பாம்புகளோட டீட்டெயில் போட்டு எல்லாமே கிளாரிட்டியாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ எங்கள் கூட வந்த கைடு வந்துட்டு எல்லாத்தையுமே எங்களுக்கு டீட்டெயிலாக காட்டி இதில் அந்த பாம்பு என்னென்ன டைப்பு, அதோட பேர் என்ன, அதனால் என்னென்ன விளைவுகள், அந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே எங்களுக்கு வந்துட்டு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ அந்த பாம்புகள்லாம் பார்த்து முடித்ததுக்கப்புறம் அந்த ஒரு சின்ன பாம்பு சொல்லியிருந்தேன்ல மலைப்பாம்பு, அதை வச்சு நாங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்தோம். அதை முடிச்சுட்டு அதெல்லாம் நான் உங்களுக்கு கடைசியில் காட்டுறேன். அதை முடிச்சுட்டு அடுத்தது முதலைகள் இருக்கிற இடத்துக்கு வந்தோம். அங்கே ஒரு குளம் மாதிரி, சின்ன குளம் மாதிரி வச்சு அதில் செட்டப் போட்டு முதலைகள் வச்சுருக்காங்க. இதெல்லாம் மீடியம் சைஸ் முதலைகள். இது பார்த்திங்கனாக்கா எல்லாமே வெளியில் வந்து எல்லாம் ஒரு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஒரு செட்டப்பில் எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க. இது உள்ளே போகாத அளவுக்கு சைடில் வெளியில் கூண்டு அது மாதிரி எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. நாங்கள் இதெல்லாம் வெளியிலேருந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு அந்த முதலைங்களுக்கு இரை போடுறது அந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணாங்க. அந்த வீடியோலாம் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்குது, அதெல்லாம் நீங்கள் ஒன்று ஒன்றா பார்ப்பீங்க. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒவ்வொன்றும் வெளியிலேருந்து பார்த்துட்டு அடுத்தடுத்த பிளேஸுக்கு மூவ் ஆகி போயிட்டுருந்தோம். இப்போ அந்த மீடியம் சைஸ் முதலைகள் இருந்த பிளேஸை விட்டுட்டு அடுத்த பிளேஸ் போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே குட்டி முதலைகள், சின்ன முதலைகள், இதெல்லாம் ஒரு அடி கூட இல்லை, ரொம்பவே சின்ன முதலைகள். அது மாதிரி உள்ள முதலைகள் எங்களுக்கு இதிலேருந்து ஒரு முதலை எடுத்துகிட்டு வந்து தான் வந்துட்டு எங்களுக்கு இந்த முதலை எடுத்துகிட்டு வந்து தான் எங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக கையில் வச்சு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக அலோவ் பண்ணாங்க.
அவர் போய் உள்ளே போயிட்டு ஒரு சின்ன முதலையை பிடிச்சிட்டு வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு எப்படி பிடிச்சிக்கணும், எப்படி ஹோல்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்படி வால் பகுதியில் லைட்டாக பிடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் தலையை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுத்தி பிடிக்கணும், ஏன்னா அதுக்கு கடிச்சுனாக்கா ஒரு வாரம் போகாது அப்படின்ற பார்க்குறதுக்கு எவ்வளோ பயங்கரமாக இருக்கு பாருங்க. அவர் தலையை வந்துட்டு ரொம்பவே அழுத்தி பிடிச்சிருக்காரு, ஏன்னா தலையை அது ஓப்பன் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. நாங்களும் அது மாதிரி பண்ணிவிட்டு ஒவ்வொருத்தரும் வாங்கி ஃபோட்டோஸ் வீடியோஸ் அது மாதிரி மாற்றி மாற்றி எடுத்துக்கிட்டு இருந்தோம். ஸோ அதான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த பார்க் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பிளேஸ்லையும் பார்த்தீங்கன்னாக்கா உட்காந்து ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட்றதுக்கு போகிறதுக்கு எல்லாத்துக்குமே இடமே இருக்கும். நீங்கள் ஒரு நாள் காலையில் வந்தீங்கன்னாக்கா ஒரு நாள் ஃபுல்லாக இங்கே என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கு இங்கே எல்லாமே வசதிகள் இருக்குது. இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னாக்கா எங்களை மாதிரி வந்த ஒரு டூரிஸ்ட்டு இந்த மாதிரி பெரிய முதலைகளை வச்சு ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டதுனால அங்கே உள்ள கைடெலாம் என்ன பண்ணுறாங்கனாக்கா அங்கேருந்து ஒரு பறவையை பிடிச்சிட்டு வந்துட்டு இதுக்கு ஃபுட்டு கொடுக்குற மாதிரி கொடுத்து அதை பிடிக்கிறதுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணாங்க. ஆனால் நிறைய அட்டெம்ப்ட் பண்ணியும் எந்த முதலையும் சிக்கலை. அவங்க எடுத்துகிட்டு வந்த எல்லா பறவைகளையும் அந்த முதலைகள் தின்னுட்டு அது பாட்டுக்கு தண்ணி உள்ளே போயிட்டு மரமணி உள்ளே பூந்துடுச்சு. அது பார்த்திங்கன்னா தெரியும், அந்த முதலை வந்துட்டு அவங்க கொடுத்த ஒரு பறவை எடுத்துகிட்டு போயிட்டு திங்கிறதுக்காக பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த டைமில் ஒரு சின்ன முதலை வந்துட்டு அதை பிடுங்கிறதுக்கு பார்க்கும். நீங்கள் பாருங்கள். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. என்ன ஒன்று, அந்த பறவையை வந்துட்டு அங்கேருந்து பிடிச்சிருந்து இங்கே உணவாக கொடுக்குறாங்க. அது பார்க்குறப்போ கொஞ்சம் ஃபீலாக இருந்துச்சு, ஏன்னா அதோடய குட்டிங்கள் சின்ன சின்ன குஞ்சுங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இதுக்கு உணவாக கொடுத்தாங்க. என்ன பண்ணுறது, அதுதானே நம்மளோட லைஃப்பில் ஒரு சைக்கிள். எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உணவாக தானே போகிறோம். ஸோ அதை பார்த்துட்டு அடுத்தடுத்த பிளேஸுக்கு நாங்கள் மூவ் ஆன ஆரம்பிச்சிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த முதல்ல வந்துட்டு அந்த பறவையை ஃபுல்லாகவே தின்னுடுச்சு. ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கு அடுத்த பிளேஸ் நாங்கள் போகிறது வந்துட்டு மெயின் பிளேஸ் போகிறதுக்காக போயிட்டுருந்தோம். மெயின் பிளேஸுன்றப்போ அது முதலைகள் பெரிய முதலைகள் இருக்கிற பிளேஸ். அது வந்துட்டு அதுதான் மெயினான பிளேஸ். ஸோ அது போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு அமைப்பு பண்ணி அதில் ஒரு ஓணான் பச்சோந்தி அதை வச்சுருந்தாங்க. நாங்கள் பார்க்குறப்போ அது எங்கே இருக்குன்னே தெரியல. செடிகளோட மிக்ஸ் ஆகி அந்த கலரில் ஒன்றும் தெரியல. ஸோ கைடு உள்ளே இறங்கி அதை தேடி எடுத்துகிட்டு வந்து வெளியில் எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு வீடியோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக கொடுத்தாங்க. Capture me a big one, you send it to me. Photo Capture me a pic, you send it to me. Is it there? 这也是蛇，怎么上面写的蛇 ？It's also snake or what? Not snake. Yeah, it shows snake, but we moved the snake to. Change the color. Yeah, change the color. Yeah. 不咬人。 Now it knows that it's okay. 看这龙啊，看见 In front of my hand. 太吓人了，拍个照。哎，它要变色。这变色了。变色了吗？别摸你。变色了。装在口袋里。 Put inside. 放口袋里。 Put inside. 看见了，怕了。 Oh, he's not changing the color. My. Maybe it takes some time. ஸோ அதை முடிச்சுட்டு நாங்கள் அடுத்த பிளேஸ், இதுதான் முதலைகள் பிளேஸ். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 30 வருஷம் 60 வருஷம் அதுக்கு மேலே உள்ள முதலைகள்லாம் இங்கே இருக்குது.
இங்கே உள்ள ஒவ்வொரு முதலையோட சைஸை பார்த்துனே நீங்கள் அசந்துடுவீங்க, அவ்வளோ பெருசில் இருக்குது. ஒவ்வொன்றும் 500 600 கிலோ 700 கிலோ இருக்குன்ற மாதிரி கைடு சொன்னாங்க. அவ்வளோ முதலைகள் இருக்குது, தண்ணி உள்ளேயும் அவ்வளோ முதலைகள் இருக்குது, வெளியிலையும் அவ்வளோ முதலைகள் இருக்குது. நாங்கள் ஒவ்வொன்றையும் பார்த்து ரொம்ப ஷாக்காகி போய் பார்த்தோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்களும் பாருங்கள். ஒவ்வொன்றும் அவ்வளோ பெருசில் இருந்த முதலைகள் எதுவுமே அசையாமல் அப்படியே படுத்துருந்துச்சு. எல்லாமே எந்த ஒரு மூமெண்ட் எதுவுமே இல்லை. நாங்கள் Can we hold that big one? Let's go. எல்லாமே அப்படியே படுத்துக்கிட்டு இருந்துச்சு. நீங்களே பாருங்கள் அங்கே உள்ள முதலைகளோட சைஸு எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. That's why he's seeing a big, very deadly. If you don't know, you can even step on it, and then it catches you. Because you can't tell the difference between the log. Yeah. They are on full stomach, huh? Yes. I can feast on me. But can you fight with this? Out on land you dominate. Oh. Inside the room. कितना बड़ा? This one. Can you see this one? You can't see. Come and see this one. Which one? The male one. The main one. Ah! Come you see the big one. Fish. You can't see. This one. It's not moving for a long time or what? that skin it's huh? Very big. How much kg? Around this? Maybe 500. 150 to 400. Huh? He's opening the mouth, huh? Oh, that one is big. This one. Oh, no banana too. No banana twice in the season. No, that is it. Oh, yeah. There is a way out, but it's just one and the same. That's the way out. Yeah. 哎，碰上。
No, they've already crossed. They are there. 好面手点。他们走那边去。 First, you can end here. It's fine. It's Yes, yes, I'm just capturing. वो रास्ता अच्छा नहीं है। going round. Yes. Egrets. Yeah. Or you can call them white stock beds. They are white stock beds or egrets. Why do they like it here? त्यांच्या काय त्यांचं काय हेच नाही सावकाश पडशी Because they know that they are protected inside that bed. वीडियो वीडियो कर रहा So those who eat them. So if you don't get the bed, the monitor is that feeds them then. त्यांचा काय रिॲक्शनच नाही That is the predator that eats their eggs and feeds them their chicks that they do every day. Now a monitor lizard is scared of the crocodile. Yeah, so it can't swim where crocodiles are. So this crocodile protects them from monitor lizards. Yeah, but it's a two-way thing. When a crocodile is much hungry, it wants to eat something or feed them then. Yeah. We protect more than one. நீங்களே பார்த்துருப்பீங்க இவ்வளோ ஒரு பக்கத்தில் முதலைகள் இவ்வளோ பக்கத்தில் பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் எங்களுக்கு நான் இங்கே புதுசாக ஜாம்பியாவில் இருக்கிறதுனால இந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிச்சு. ஒவ்வொன்றும் அவ்வளோ பெருசில் இருக்குது. எல்லாம் 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷமாக இங்கே இருக்கிற முதலைகள். வெயிட் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னாக்கா 500 600 700 கிலோ வரைக்கும் அதுக்கு மேலே இருக்குன்ற மாதிரி கைடு சொன்னார். அதோடு சேர்த்து பறவைகள் நிறைய விதமான பறவைகள் இங்கே வாழுதுங்க. எல்லாமே கூடு கட்டி அதுவும் இருக்குது. அப்புறம் இங்கே வரதுக்கான என்ட்ரி பார்த்தீங்கன்னாக்கா 120 ஜாம்பியன் குவாச்சா. நம்ம ஊருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஜாம்பியன் குவாச்சா வந்துட்டு 4 ரூபா 50 பைசான்ற கணக்கில் இருக்குது. இப்போ போன மாதம் வரைக்கும் 3 ரூபா 50 பைசா தான் இருந்துச்சு. இப்போ ரேட்டு கரன்சி எல்லாமே ஏறிட்டு இருக்கிறதுனால இப்போ 4 ரூபா 50 பைசா ஆகிடுச்சு. So you are calling them to feed food. 120 குவாச்சான்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 ரூபா அந்த ரேஞ்சுக்கிட்ட வரும். 500 ரூபான்றது காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் இங்கே நம்ம டைம் இருக்குது. அது வரைக்கும் நம்ம எவ்வளோ வேணால் சுற்றி பார்த்துக்கலாம், போய்க்கலாம், வந்துக்கலாம். அது இல்லாமல் நம்ம இங்கே ஃபேமிலியோடு வந்தீங்கன்னாக்கா காலையிலேருந்து சாயந்தரம் என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கு ஸ்விம்மிங் பூல் இருக்குது, பிளேயிங் ஏரியா இருக்குது, உட்காந்து ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட்றதுக்கு எல்லாமே இடம் இருக்குது. நம்ம வந்துட்டு வீட்டிலேருந்து பொருள் எடுத்துகிட்டு வந்து நம்ம சமைச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். இல்லைனாக்கா இங்கே நம்ம இங்கே ரெஸ்டாரண்ட் இருக்குது, ஆர்டர் பண்ணாலும் இங்கே கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா முதலைங்களோட கறிகளையும் சேல்ஸ் பண்ணுறாங்க, சமைச்சும் கொடுக்குறாங்க சாப்பிட்றதுக்கு. அது ஒரு ஸ்பெஷல் இங்கே. இப்போ பார்க்குற இந்த முதலை வந்துட்டு இதுதான் இருக்கிறதுல பெரிய முதலை நாங்கள் பார்த்தது. அவர் என்னன்னாக்கா அந்த நான் சொல்லியிருந்தேன்னா சின்ன முதலைகளை பிடிக்கிறதுக்காக பறவைகள் பிடிக்க போயிருந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அவர் உள்ளே இறங்கி அந்த பறவைகளை பிடிக்கிறதா இறங்குறப்போ இந்த முதல் அங்கே இருந்ததுனால அந்த முதலையை விரட்டிட்டு உள்ளே இறங்கி அந்த பறவைகளை பிடிச்சிட்டு போனாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கூண்டுக்குள்ளே இருந்த பாம்புகள் ஒன்று வீடியோ எடுத்தோம். அந்தளவுக்கு சன்லைட் ஆப்போசிட்டில் இருந்ததுனால அந்தளவுக்கு கிளாரிட்டியாக விசிபிள் ஆகலை. முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வீடியோஸ் எடுத்தோம், பார்த்தோம். அது மாதிரி குழந்தைங்கள் ஃபேமிலிக்கு ஒரு நல்ல பிளேஸ், பீஸ்ஃபுல்லான பிளேஸ். ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு கூடாரம் மாதிரி அமைச்சு உட்காந்து சாப்பிட்றதுக்கு போகிறது. கண்டிப்பாக வந்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல Can grow up to 2.7 meters in length.
In some areas, it can exceed up to 3 meters. 3 meters. 3 meters म्हणजे 9 feet இது தான் எனக்கு ஒரு நல்ல 10 எக்ஸ்பீரியன்ஸ். feet. கண்டிப்பாக இந்த பிளேஸுக்கு நான் திரும்ப போவேன். ஏன்னா இந்த பெரிய மலைப்பாம்பு கூட ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் திரும்ப போவேன். ஸோ நீங்களும் வந்தீங்கன்னாக்கா வர முடியலனாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இங்கே எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். திரும்ப அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Here like this. Don't need to hold the head. Don't hold too tight. No need. This one is okay. This one like Video kada. तू हलू नकोस, मी करतो का